நல்ல ஆண்டவரே, கிருபையின் தகப்பனே, இந்த நாளிலும் சபைக்கு வேண்டிய வார்த்தைகளை எங்களை மறைத்து நீர் பேசும். வந்தவர்கள் வந்தவனாய் போகாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்று கடந்து போக கிருபித்தார். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர் என்று சொல்லுங்க. அவர் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் அவர் சுற்றி திரிந்த ஆண்டவர். விசேஷமாக இந்த ஜெப நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். கழிந்த மாதத்தில் பார்த்தோம் மத்தேயு 7:7. அதில் இந்த மாதத்திலே அதே வசனத்தான், அந்த வசனத்தில் ஒரு பகுதி, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:8 நீங்கள் படித்து பார்க்கும்போது தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் இங்கு ஒரு காரியத்தை அழுத்தி சொல்லுகிறார். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்படியானால் தட்டவில்லை என்றால் திறக்கப்படாது. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், எல்லோருக்கும் திறக்கப்படாது. யார் தட்டுகிறார்களோ அவர்களுக்கு திறக்கப்படும். இந்த 21 நாட்கள் ஜெபத்திலே நாம் தட்ட போகிறோம். ஆண்டவர் நமக்காக திறக்க போகிறார். ஆமென். தட்டுதல் என்று சொன்னால் விடாமுயற்சியாக ஜெபிப்பதை குறிக்கிறது, விடாப்பிடியாக ஜெபிப்பதை குறிக்கிறது, மனம் தளராமல் ஜெபிப்பதை குறிக்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதை குறிக்கிறது. ஆமென். ஜெபித்து கொண்டே இருப்பதை குறிக்கிறது. ஆமென். ஜெபித்து கொண்டே இருப்பதை குறிக்கிறது. எந்த ஆசீர்வாத வாசல் திறக்காமல் பூட்டி இருக்கிறதோ, எந்த ஆசீர்வாத வாசல் திறக்காமல் பூட்டி இருக்கிறதோ அவைகளை தொடர்ந்து தட்டினால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கும். எனவே தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 5:17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தட்டிக்கொண்டே இருங்கள் என்று சொன்னால் என்ன அதன் அர்த்தம்? நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். 1 தீமோத்தேயு 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்கள் எல்லா இடங்களிலும் கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் ஆமென் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாம் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். எத்தனை பேர் நீங்க இந்த வசனம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்று நம்புகிறவங்க? அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்று நம்பினால் அந்த வார்த்தைகளுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? செவி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படியாக நாம் ஜெபிக்கும் போது ஆதியாகமத்தின் புத்தகத்துல யாக்கோபு அப்படிதான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். 33:26 எப்படி ஜெபம் பண்றார்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடுவதில்லை என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ண. இது எதை குறிக்கிறது? விடாப்பிடியான ஜெபத்தை குறிக்கிறது. நீர் எனக்கு செய்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஆதியாகமம் 33:29 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அங்கே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அங்கே அவனை கர்த்தர் என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபித்த, ஆமென், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொன்ன யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு எதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்? நீங்கள் எந்த வாசல் அடைப்பட்டிருக்கிறதோ அதற்காக நீங்கள் தட்டிக்கொண்டே இருங்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கமாக ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஜெபிக்கிற இடத்திலே அவனை ஆசீர்வதித்தார். எங்கே ஆசீர்வதித்தார்? அந்த வசனத்தை படிங்க. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். எங்கே? ஜெபிக்கிற இடத்திலே. ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வதிக்கப்படக்கூடியதான இடம் எங்கே தெரியுமா? ஜெபிக்கிற இடம். மனிதன் ஆசீர்வதிக்கப்படக்கூடியதான இடம் ஜெபிக்கிற இடம். நமக்கு நல்ல ஜெபிக்கிற இடத்தை தந்திருக்கிறார். உங்கள் வீட்டில் நீங்கள் விடுதலையாக ஜெபிக்க முடியாது, ஆனால் நமக்கு ஒரு ஜெப வீட்டை தந்திருக்கிறார். ஆமென். இந்த இடம் ஜெபிக்கிற இடம். அல்லேலூயா. இந்த இடம் கண்ணீர் சிந்துகிற இடம். இந்த இடம்
ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்திலே தேவ தூதர்கள் ஏறி இறங்கி வருகிற ஒரு இடம் இது, ஒரு பெத்தேல். ஹல்லேலூயா. அங்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தேவதூதர்கள் ஏறி இறங்குகிறார்கள், பதிலை கொண்டு போகிறார்கள். ஆமென். பதிலை கொண்டு வருகிறார்கள், நம்முடைய விண்ணப்பத்தை கொண்டு போகிறார்கள். பதில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏணி என்றால் ஒரு தொடர்பு, பரலோகத்துக்கும் சபைக்கும் ஒரு தொடர்பு, பெத்தேல். அப்படியானால் இந்த இடத்துல ஒரு ஏணி இருக்கிறது. உங்கள் ஜெப விண்ணப்பத்தை தேவதூதர்கள் ஆமென் பரலோகத்துக்கு கொண்டு போவார்கள். அதே போல பரலோகத்திலிருந்து பதிலை அவர்கள் நம்மிடத்திலே கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்டதான நல்ல ஒரு ஜெபிக்கிற இடத்தை ஆண்டவர், நல்ல ஒரு அமைதியான இந்த இடத்தை நமக்கு தந்ததற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவன் தனித்து அவன் இருந்து, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொன்னபோது கர்த்தர் அவனை அங்கே ஆசீர்வதித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், சகல பரிசுத்தவான்களோட ஜபத்தோடு செலுத்தும்படி மிகுதியான தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். மிகுதியான தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தூபம் என்று சொன்னால் பரிசுத்தவானுடைய ஜபம். தூபம் என்றால் ஜபம், தூப பீடம் என்றால் ஜபிக்கிற இடம், தூப வர்க்கம் என்றால் ஜப ஆவி. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்திலேயா இருந்தாலும் சரிதான், சாலமோன் தேவாலயத்தில் இருந்தாலும் சரிதான். பிரியமானவர்களே, என்ன இருந்து அப்படின்னா ஒரு தூப பீடம் இருந்தது. அந்த தூப பீடம் என்றால் என்ன? ஜெபிக்கிற இடம். அந்த தூபம் என்று சொன்னால் ஒரு ஜப அபிஷேகம். ஆமென். தூபம் என்று சொன்னால் தூப ஜெபிக்க, தூப வர்க்கம் என்று சொன்னால் அது ஒரு ஜப அபிஷேகம். தூபம் என்று சொன்னால் ஜபம். அல்லேலூயா. நம்ம நல்லா ஜபிக்கணும்னா நமக்கு தூபம் இருக்கணும். அல்லேலூயா. தூப வர்க்கம் இருக்கணும். நம்ம தூபம் காட்டணும்னா முதலாவது நமக்கு என்ன வேணும்? தூப பீடம் இருக்க வேண்டும், ஜபிக்கிற ஒரு இடம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஜப அபிஷேகம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நல்ல ஜபத்தை கர்த்தர் சமூகத்திலே தூபம் போல் ஏறெடுக்க முடியும். அல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். நமக்கு ஒரு ஜப இடம் இருக்க வேண்டும். நான் அதான் சொன்னேன், இந்த இடம் ஒரு ஜபிக்கிற ஒரு இடம், தேவதூதர்கள் ஏறி இறங்கி வருகிற இடம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அதில் சொல்லப்படுகிற மிகுதியான தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாட்களில் ஆண்டவர் அதிகமாக உங்களை ஜபிப்பதற்கு ஆண்டவர் ஏவுவாராக. மிகுதியான தூப வர்க்கம், அதாவது மீதம் எடுக்கக்கூடிய அளவில் அப்படிப்பட்டதான ஒரு ஜபாவி நம்ம இறங்கி வரட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த நாட்களில் அதிக மிகுதியான தூப வர்க்கம் எங்களுக்கு தாரும். நாங்கள் அதிகமாக ஜெபிப்பதற்கு, மிகுதியாக ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபைகளை தருவீராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு மனிதன் ஜெபிப்பதற்கு ஜபாபிஷேகம் தேவை, ஜபாவி தேவை. ஜபாவி இல்லை என்றால் நாம் ஜெபிக்க முடியாது. அருமையானவர்களே, ஒரு முதிர்ச்சியான ஒரு ஊழியக்காரர், ஒரு முதிர்ச்சியான ஊழியக்காரர் கவனிக்கணும். பாருங்க, நான் சொல்ற வசனத்தை கவனிக்கணும். ஒரு 85 வயசு இருக்கும். அந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இளம் ஊழியக்காரரை பார்த்து கேட்டாராம். என்ன கேட்டார் அப்படின்னா, எனக்காக தம்பி, எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கா அப்படின்னாராம். ஐயா, உங்களுக்காக நான் எதுக்கு ஜபிக்கணும்? நீங்களே ஒரு ஜப வீரர், 85 வயசா கர்த்தருக்கு ஊழியத்தை செய்கிறீங்க, நல்ல ஒரு ஜபிக்கிறவர், உங்களுக்காக நான் எதுக்கு ஜபிக்கணும்னு கேட்டா அவர் சொன்னாரா, நான் இன்னும் அதிகமாக ஜபிக்கணும்னு எனக்காக ஜபம் பண்ண அப்படின்னாரா. அல்லேலூயா. நான் இன்னும் 85 வயதான ஊழியக்காரர் சொல்றார், நான் இன்னும் அதிகமாக ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணு. எவ்வளவு வாஞ்சை, எவ்வளவு தாகம், எவ்வளவு பாரம். அல்லேலூயா. இன்னும் அதிகமாக ஜபிக்க வேண்டுமா? 85 வயசான நபர் சொல்லுகிறார், இன்னும் அதிகமாக ஜபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஜபத்தின் மேன்மையை அனுபவித்தவர்கள், ஜபத்தை ருசித்து பார்த்தவர்கள்.
ஆமென். ஜெபத்தினால் வரக்கூடியதான காரியங்களை அவர்கள் பெற்றவர்கள். எனவே அவர்கள் இன்னும் நான் ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க இன்னும் நான் அதிகமா ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி எனக்கு அதிகமான கிருபைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே, அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பாருங்க, ஒரு வேத பகுதியிலே லூக்கா 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 37வது வசனம், ஏறக்குறைய இந்த 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 84 வயதுள்ள ஒரு விதவை தேவாலயத்தில் இருந்தாள். ஆதி சபையிலே தேவாலயத்தில் இருந்தாள். இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. பாருங்க, கவனிக்கணும். இதெல்லாம் நம்மளை போல சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு நம்ம கவனிக்கணும். இதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? உணர்வு வரணும். நமக்கு என்ன உணர்வு வரணும்? 84 வயசுள்ள அந்த விதவை. இதுல யாராலும் 84 வயசு உள்ளவங்க இருக்கிறீங்களா? கவனிங்க, வசனத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. 84 வயசுள்ள யாராலும் இருக்கிறீங்களா? ராஜகனி அம்மா, உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? கம்மிதான். இன்னைக்கு வயசு கம்மிதான். 84 வயசுனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் 84 வயசு வரைக்கும் வாழ்றது இல்லை, அதுக்குள்ளாடி போயிடுறாங்க, 60லே போயிடுறாங்க. அல்லேலூயா. ஆனா 84 வயசுள்ள ஒரு விதவை, அவர்கள் தேவாலயத்திலே இருந்து என்ன பண்ணாங்களா? சும்மா வந்து இருக்கல, ஜெபம் பண்ணார்கள். இடைவிடாமல் என்ன பண்ணார்களா? அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் எப்படி பண்ணாங்க? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை வயசு? 84. அப்போ நம்ம சின்ன வயசுல உள்ள நமக்கெல்லாம் இந்த வசனத்தை கேட்கும் போது, சே நான் என்னத்தை, அப்படி எத்தனை பேருக்கு வருது? ஒரு சூடு பட்டது போல இருக்கா? எத்தனை பேருக்கு சூடு வருது? சூடு பட்டது போல இருக்கா? அந்த தாயார் யாரு? நான் யாரு? நான் எப்படி இருக்கிறேன்? என் ஜெபஜீவியம் எப்படி இருக்கு? சிந்தித்து பார்க்கணும். 84 வயசான விதவை தாய் இரவும் பகலும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி, எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் உபவாசம், எப்பொழுதும் ஆராதனை. இன்றைக்கு 10 நிமிஷம் கூட ஜெபிக்காத விசுவாசிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்க? நான் நம்புறேன், நீங்க எல்லாம் நல்ல ஜெபம் பண்றீங்க, நம்புறேன். பாஸ்டர் அப்படியெல்லாம் நம்பாதுங்க, நாங்க 10 நிமிஷம் கூட என்ன பண்றது இல்லை, ஜெபம் பண்றது இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மனசாட்சி ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்க கிறிஸ்தவங்களா இருந்து 10 நிமிஷம் கூட முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிக்கலைன்னா நீங்க ஒரு கிறிஸ்தவங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த வயோதிப தாயார் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபிக்கணுங்கிற ஒரு விருப்பம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பலர் சொல்ற காரியம் என்னன்னா, நேரம் இல்லை என்று சொல்வார்கள். எனக்கு என்ன இல்லை, ஐ ஆம் பிஸி. நேரம் இல்லை என்று என்ன பொறுத்தவரை சொல்லக்கூடாது. நேரத்தை என்ன பண்ண வேண்டும்? ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா. சாப்பிடுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோமா? மீதி எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குறோமா? ஜெபிக்க, முக்கியமானதை தேட, அழிந்து போகிற காரியத்துக்கு நேரத்தை ஒதுக்குற நாம் அழியாத நித்திய ஜீவனை தேட நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஆமென் சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா. ஒரு கொஞ்ச நேரம் கூட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்காத விசுவாசி நான் விசுவாசி என்று சொல்லவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளை என்று நாம் சொல்லவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நாம் பார்க்க வேண்டும். இந்த தாயார், வயோதிப தாயாரை பாருங்க. 84 வயசுல எவ்வளவு பலகீனம் இருக்கும். நடக்க முடியுமா? சரியா? சில நேரம் கொம்பு கூட ஊனி இருப்பாங்க, மூட்டு வலி வந்திருக்கும், கழுத்து வலி வந்திருக்கிறோம், இடுப்பு வலி வந்திருக்கிறோம். ஆனா அந்த தாயாருடைய ஜெப வாஞ்சை 84 வயசுல நான் இன்னும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே. எதற்காக? ஜெபிப்பதற்கு. இன்னும் தேவை கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே.
இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. எதற்காக ஜெபிக்கணும்? எதற்காக கிருபை? இன்னும் அதிகமாக ஜெபிக்க கிருபை. உண்மையா எத்தனை பேர் கேட்கிறீங்க? இன்னும் நான் அதிகமாக ஜெபிக்கணும். 84 வயது உள்ள விதவை இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாளே, அதனால்தான் அவன் இயேசுவை கண்டா. இயேசு ஜெருசலேமில் அவர் பிறந்த போது இயேசுவை அவள் கண்டாள். காரணம் என்ன? இடைவிடாத ஜெபம் இயேசுவை காண செய்யும். உங்கள் வாழ்க்கையில் இடைவிடாமல் ஒரு தாகத்தோடு வாஞ்சியோடு ஜெபிக்கிற ஜெபம். அப்ப இந்த நாட்களில், இந்த 21 நாட்களில் இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நேரங்களை ஒதுக்குங்கள். பிஸியான உலகம், எல்லாவற்றுக்கும் நேரத்தை ஒதுக்குற நாம் ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை, பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, இந்த ஜெப காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் காலம் மட்டும் திரும்ப வரவே வராது. போனது போனதா, மீது எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளலாம். ஆனால் காலத்தை நாம் திருப்தி கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் அருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை நாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடுமுற்றார் உறவினரும். கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடுமுற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. அழகு மாயை அதை நம்பாதே மாயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலகீனமும். பாடுங்க. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலகீனமும் கோர குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ சுகமடைய வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர்.
வண்டை வானத்தின் கீழே பூமியின் மேல் வானவரேசு நாமமல்லாம் வானத்தின் கீழே பூமியின் மேல் வானவரேசு நாமமல்லால் ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகரேசு வழியவரே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வண்டை சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் உங்கள் பெயர்களை இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தரை தேடுகிற இந்த காலம் விசேஷமாக இந்த 21 நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் வரப்போகிறது. காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாருங்க, இப்பொழுது வந்த கொரோனாவை விட பல மடங்கு வீரியமான ஒரு கொரோனா வரும் என்று சொல்லி ஆமென் உலக சுகாதாரத்துறை சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறது. எனவே இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேரமில்லை என்று ஒருவர் சொல்லாதபடி இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். ஆரோனுக்கு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். தொடர்ச்சியாக ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டின போது என்ன பிரமாணம்? யாத்ராமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது யாத்திராகமம் 30 7-8 வசனங்கள். ஆசரிப்பு கூடாரத்து சாட்சி பெட்டியையும் அதில் மேலுள்ள கிருபாசனத்தையும் 7வது வசனம் அதுவா? யாத்ரா 30. ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபமிட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்டப்பட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். பாருங்க, ஆரோனுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னன்னா, காலைதோறும் நீ என்ன பண்ணணும்? தூபம் காட்ட வேண்டும். தூபம் என்று சொன்னால் நான் சொன்னேன் ஜெபம் என்று சொன்னேன். மாலைதோறும் என்ன பண்ண வேண்டும்? தூபம் காட்ட வேண்டும். மாலைதோறும் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சன்னதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. நித்திய காலம் வரைக்கும் எப்பொழுதும் நாம் தூபம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் இந்த நாளில் மிகுதியான தூப வர்க்கத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. தலைமுறை தோறும் சொல்லுங்க, வாழையடி வாழையாக ஆண்டவருக்கு நாம் தூபம் காட்ட வேண்டும். நான் தூபம் காட்ட வேண்டும். எனக்கு பின்பு என்னுடைய பிள்ளைகள் தூபம் காட்ட வேண்டும். அதற்கு பின்பு அவருடைய பிள்ளைகள் தூபம் காட்ட வேண்டும். பெற்றோர் ஜெபித்தால் பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். பெற்றோர் தனியாக ஜெபித்தால் பிள்ளைகளும் அதை பார்த்து ஜெபிப்பார்கள். பெற்றோர் குடும்பமாக ஜெபித்தால் அவர்களும் எதிர்காலத்தில் எங்கள் பெற்றோர் ஜெபித்தார்கள் என்று அவர்கள் ஜெபிப்பார்கள். பெற்றோர் ஆலயத்தில் வந்து ஜெபித்தால் பிள்ளைகளும் ஆலயத்தில் வந்து ஜெபிப்பார்கள். பெற்றோர் தூங்கினால் நீங்களே சொல்லுங்க, பிள்ளைகளும் தூங்குவார்கள். பெற்றோர் ஜெபிக்காமல் இருந்தால் பிள்ளைகளும் ஜெபிக்க மாட்டார்கள். பெற்றோர் ஆலயத்தில் வந்து ஜெபிக்காமல் இருந்தால் பிள்ளைகளும் ஜெபத்திற்கு ஆலயத்துக்கு வரமாட்டார்கள். அந்த தலைமுறை தோறும் ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை நாம் மீறுகிறவர்களாக நாம் இருப்போம். ஆமென். வருகிற தலைமுறைக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆமென். மூத்த சகோதரனாகிய நான்
இளைய சகோதரனுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டிலே பிறக்கிற பிள்ளைகளுக்கு, உங்கள் வீட்டிலே வளர்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு பெற்றோராக இருக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் இந்த நாட்களிலே. அல்லேலூயா. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, முன்னேற போல பின்னேறு. அப்ப முன்னேறு நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத சிந்தித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். நித்திய பிரமாணம், நித்திய காலம் வரைக்கும் நீ தூபம் காட்டிக்கொண்டே இருக்கணும், சந்ததி சந்ததியாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சந்ததி போகும், இன்னொரு சந்ததி வரும். மாறுபாடும் கோணலுமான இந்த சந்ததிகள் மத்தியிலே நாம் ஹல்லேலூயா, நாம் பிரமாணங்களையும் வசனத்தையும் கை கொள்ளுகிற ஒரு சந்ததியாக நாம் இருக்க கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. தொடர் ஜபத்தினால் வருகிற ஆசீர்வாதம் ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து தட்டி கொண்டே இருப்பதனால், தொடர் ஜபத்தினால் வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். என்ன உண்டாகும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்காதபடியினால சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் இழந்து காணப்படலாம். சில காரியங்கள் நிமித்தம், சில சம்பவங்கள் நடந்தது நிமித்தம், நினைக்காத காரியங்கள் நடந்தது நிமித்தம், நினைத்த காரியங்கள் நடக்காத நிமித்தம் பெற்ற சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் இழந்து போயிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலிசபெத் சகரியா என்று சொல்லக்கூடியதான ஒரு குடும்பத்தார் இருந்தார்கள், கணவன் மனைவி. அவர்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவர்களுக்கு வர வேண்டிய ஒரு நன்மை வரவில்லை. எனவே அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை. ஆனால் ஜபத்தை விடவில்லை. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை, வேண்டிய நன்மை நடக்கவில்லை. ஆனால் இவர்கள் இன்னொன்று செய்தாங்க. என்ன பண்ணல? ஜபத்தை என்ன பண்ணல? விடவே இல்லை. லூக்கா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம், லூக்கா புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் 8 வசனத்தை நீங்க படித்து பார்க்கும் பொழுது, அப்படி இருக்க முறைப்படி அவன், ஆனா அந்த ஊழியத்தை அவன் என்ன பண்ணல? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் குறையும் பொழுது, சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத பொழுது, ஆமேன், நான் நினைத்த காரியங்கள் நடக்காத போது ஜெபத்தை நிறுத்தி விடுகிறோம், ஊழியத்தை நிறுத்தி விடுகிறோம். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது இவர்கள், உண்மைதான், இவர்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லை, ஆனால் ஜெபத்தை நிறுத்தவில்லை, ஊழியத்தை நிறுத்தவில்லை. 9வது வசனம், ஆசாரிய ஊழிய தேவாலயத்தை, அவனுக்கு முறை வந்தபோது அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். கர்த்தர் நல்லவர். தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிங்க. தூபம் காட்டுகிற வேளையில், ஜெபம் நடத்துகிற வேளையில், ஜெபிக்கிற வேளையில் ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் ஜெபம் பண்றாங்க, ஆசாரியரும் ஜெபம் பண்றாங்க. இது பெரிய பயங்கரமான ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். 21 நாட்கள் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன், ஆமா, தூபபீடம் என்று நான் சொன்னேன், ஜெபிக்கிற இடம், தூபம் காட்டுகிற இடத்தின் வலது பக்கத்திலே தேவதூதன் வந்து நின்று அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. தூபபீடத்தில் பக்கத்தில் நின்று தரிசனமாவார். ஆமென். நீங்கள் விடாப்பிடியாய் ஜெபிக்கிற ஒரு நபராய் இருப்பீர்களே, ஆனால் கொர்நேலியு விடாப்பிடியாக ஜெபிக்கிற ஒரு நபராய் இருந்தபடினாலே, ஆமென், அவன் ஜெபிக்கிற இடத்திலே தேவதூதன் இறங்கி வந்தான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. தேவதூதன் இறங்கி வந்து தரிசனம். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு, நான் தேவதூதனுடைய தரிசனத்தை பார்க்கணும்? அல்லேலூயா. தேவதூதன் இறங்கி வந்து, அவ்வளவுதானா? சகரியா அவனை கண்டு, ஆமா, பயம் வரதானே செய்யும். தேவதூதனை கண்டா பயம் வரதானே செய்யும். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தொடர் ஜபத்திற்கு பதிலை ஆண்டவர் தருகிறார். கவனிங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் உனக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும்,
அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட. உனக்கும் சந்தோஷம், உன்னை சார்ந்த மக்களுக்கும் சந்தோஷம் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ முதலாவது சந்தோஷமா இருக்கணும். இரண்டாவது, உன்னை சார்ந்த மக்களை நீ சந்தோஷப்படுத்துகிற நபராக இருக்கணும்னா நீ நல்ல இடைவிடாமல் ஜபிக்கிற நபராக இருக்கணும். நீ இடைவிடாமல் ஜபிக்கும் போது தேவதூதன் வருவான், உன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார், பதில் வந்தது என்று சொல்லுவான். இப்ப பாருங்க, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டானது. அதே போல அவன் தேவதூதன் சொன்னது போல அவனுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அது நிமித்தம் அநேகர் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள், அவர்களும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், சில நன்மைகள் வர வேண்டிய நன்மைகள், நடக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது தானாகவே நம்முடைய இருதயம் பூரிப்பாகிறது, சந்தோஷம் அடைகிறது. தொடர் ஜெபம். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் ஜெபத்தை இன்னைக்கு நான் அதிகமாக கொஞ்சம் வலியுறுத்தி சொல்கிறேன். அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், தொடர் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், உங்கள் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஆமேன். உங்களை சந்தோஷத்தினாலும் உங்களை மகிழ்ச்சியினாலும் ஆண்டவர் நிரப்புகிற ஒரு காலம் இருக்கிறது. அது எந்த இடம்? ஜெபிக்கிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவையானதை கொடுப்பார். எதை கொடுப்பார்? அல்லேலூயா. பல தேவையோடு நீங்க வந்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை. ஆமென். எனக்கு ஒரு தேவை, நம்ம சபைக்கு பல தேவை, உங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது தேவையானதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க, அதற்கு உதாரணமாக லூக்கா 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்க்கும்போது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்திலே பாதிராத்திரியில் போய், சிநேகிதனே, போதும். பாருங்க, உங்களில் ஒருவன் உங்க சிநேகிதன் இடத்துல ராத்திரியில போய் 3 அப்பத்தை கேட்குறீங்க. ஏன் அந்த அப்பத்தை கேட்குறீங்கன்னா, ஒரு வழிபோக்கன் உங்க வீட்டுக்கு வந்துட்டான், அவங்களுக்கு கொடுக்கணும். ஏதாயிலும் வீட்டுக்கு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொன்ன போல நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஏதாயிலும் கொடுக்கணும்னு நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா? ராத்திரியில வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கறது கொண்டும் இல்லை. இப்போ இவன் என்ன பண்றான்? தன்னுடைய சிநேகிதன் ஒருத்தனை ஞாபகம் வருது, அங்க போய் என்ன பண்றான்? அவன் கதவை என்ன பண்றான்? தட்டி அவனிடத்துல போய் என்ன பண்ணுகிறான்? அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை கடனாக எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு வீட்டுக்குள் இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே. சில நேரத்தில் ஜெபம் என்பது, ஜெபத்திற்கு பதில் இப்படிதான் இருக்கும், என்னை தொந்தரவு செய்யாதே. ஆனால் சில வேளைகளிலே கொஞ்சம் ஜெபித்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போய் அப்படியே நிறுத்திடுறோம். ஆனா இவன் அப்படி அல்ல. இவன் என்ன பண்ணா? தொந்தரவு செய்யாதே, என்னை தொந்தரவு செய்யாதே. அடுத்தது அங்கிருந்து எதிர்மறையான வார்த்தை வருது, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் எல்லாம் என்னோடு படுத்திருக்காங்க. என்ன பண்ண முடியாது? சூழ்நிலை எதிராக இருக்கிறது. அந்த அப்பம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லக்கூடியதான ஒரு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் அப்பம் நான் எழுந்து என்ன பண்ண முடியாது, உனக்கு தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஜெபத்திற்கு என்ன வரல? பதில் வரல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்துக்கு பதில் வரல. ஆனாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தட்டி கொண்டே இருக்கிறான் என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்படியாலும் எனக்கு அப்பத்தை கொடுங்க, 3 அப்பம் எப்படியாலும் எனக்கு வேணும், எப்படியாலும் வேணும். இப்ப அடுத்த சம்பவம், நடந்த சம்பவம் என்னது? அடுத்த வசனம், ஃப்ரெண்டா இருக்கிறதுனால எழுந்து கொடுக்காம இருந்தாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம், வருந்தி கேட்கிறான், கெஞ்சி கேட்கிறான், எப்படியாயிலும் கொடுங்க, எப்படியாயிலும் கொடுங்க, எப்படியாயிலும் கொடுங்க. அதான் தட்டி கொண்டே இருக்கிற அனுபவம். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கொடுங்கள் என்று ஆமேன் தட்டி வருந்தி கேட்டுக்கொண்டு இருப்பது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரிடத்தில் ஏதோ நீங்கள் சில ஜெப விண்ணப்பத்தை வைத்திருக்கலாம், அந்த ஜெபத்திற்கு பதில் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தட்டி கொண்டே இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் தருவார்.
என்னென்ன தேவையோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அது என்ன தேவையாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதால். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதால். இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே தொல்லை இல்லையே, இல்லையே தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. ஓ மாறுமே, எல்லாம் கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருப்பதா. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருப்பதா. கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாறச் செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் எல்லாம் மாறும், மாறுமே. சொல்லுங்க, எல்லாம் மாறுமே. சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், மாறுமே. எல்லாம் மாறுமே, மாறுமே. எல்லாம் மாறுமே, மாறுமே. எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே. எல்லாம் மாறுமே, மாறுமே. எல்லாம் மாறுமே. அல்லேலூயா. தொடர் ஜபம். ஆமென். தொடர்ந்து தட்டி கொண்டே இருப்பதனாலே நம்முடைய எந்த தேவையா இருந்தாலும் தேவையானதை தருவார். எத்தனை பேர் விசுவாசி? தேவையானதை தருவார். என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். உங்க குடும்பத்தில் என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். இந்த ஜப நாட்களில் அதிகமாய் தட்டி கொண்டே இருங்கள். எல்லா தேவைகளையும் தேவையானதை தருகிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் அதிகமாய் நான் தட்டி கொண்டே இருப்பேன், அதிகமாக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். எனக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நான் ஜபித்து கொண்டே இருப்பேன், தட்டி கொண்டே இருப்பேன். மனசுடைய வாசலை தட்டி பாருங்க, ஒரு நாள் திறப்பாங்க. நான் சொல்லி இருக்கிறேன், முத நாள் தட்டுனா திறந்து என்ன பண்ணுவாங்க, வந்து சோபாயில உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்பாங்க, கொடுப்பாங்க. மறுநாள் அதே ஆள் வந்து தட்டுனா என்ன நடக்கும்? யாரு? சரி சரி வாங்க, சரி நில்லுங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு அப்பவும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் மறுபடியும் அங்கே போய் மனுஷனுடைய வாசலை தட்டுனா, சரி சரி அங்கே நில்லுங்க, நான் வாரேன், அங்கே நில்லுங்க, நான் வாரேன், என்ன வேணும்? உடனே ஒன்றும் இல்லை, எனக்கே 1000 பிரச்சனை, நானே 1000 பிரச்சனையில் இருக்கு, நம்ம பிரச்சனை அவன்கிட்ட சொல்லி அவனை ஆஃப் பண்ணிடுவோம். சரி ஆனாலும் பரவாயில்ல, என்ன செலவுக்கு இருக்கிறத நான் வச்சிருக்கிறேன், நான் வச்சுக்க, கிடைச்ச உடனே கொடுத்துரு, ஓகேயா? அப்புறமா மறுபடியும் போய் மனசுடைய வாசலை தட்டுனா என்ன நடக்கும்? அங்கே நெல்லு, நான் கொஞ்சம் வெளியில சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்கிறேன், நான் வெளியில போனோம், எனக்கு 1000 பிரச்சனையா இருக்குது, நான் ஒரு இடத்துல கடன் வாங்க தான் போறேன், இப்படி சொல்லி என்ன பண்ணிடுவோம்? இதுதான் மனிதனுடைய இயல்பு. யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஆண்டவருடைய வாசலை தட்டுவதற்கும் மனிதனுடைய வாசலை தட்டுவதற்கு என்ன இருக்கு? வித்தியாசம். ஆண்டவருடைய வாசலை தட்டினால் ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தேவனாயிருந்து, ஆமேன், தனக்கு ஆமேன் அல்லேலூயா, தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்பது நிமித்தம் தேவையானதை ஆண்டவர் தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்ப நம்ம பழகிக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை வந்தாலும் மனிதனிடத்தில் போய் கதவை தட்டி கொண்டே இருக்கக்கூடாது, கர்த்தரிடத்தில் தட்டி கொண்டே இருக்க. தட்டுங்கள், சொல்லுங்க, தட்டுங்கள்.
அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வசனத்தை விசுவாசிங்கள். நிச்சயமாய் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். யோவான் 16:24 சொல்லப்படும், கேளுங்கள். யோவான் 16:24 கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். எப்படி பெற்றுக்கொள்வோமா? சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. நீங்க சந்தோஷமா இருந்தாதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. உங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான நல்ல ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம தவறான தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? நான் ஆராதிக்கிற தெய்வம் நல்லவர் என்று சொல்லுகிறவங்க, இயேசு நல்லவர் சொல்லுங்க. அவர் என்னை கைவிடவே மாட்டார் சொல்லுங்க. நான் மற்றவர் மத்தியில் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன் சொல்லுங்க. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லுங்க. உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லுங்க. என் தேவைகளை தருவார். என்னை சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் நிரப்புவார். காலங்கள் தாமதமாகலாம், ஆனால் நம்முடைய மகிழ்ச்சியை ஒருவர் எடுத்துக்கொள்ளவே முடியாது. கடைசியாக பார்க்கும்போது ஆண்டவர் நியாயம் செய்வார். ஆண்டவர் நியாயம் செய்வார். உன் நீதியை வெளிச்சத்தை போலும், உன் நியாயத்தை பட்டப்பகலை போல ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நியாயம் செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் அநியாயம் செய்யவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராதிக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் என்ன? என் ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார். ஜபிக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விசுவாசம் என்ன? நாம் தேவ சமூகத்தில் போகும்போது என்ன விசுவாசத்தோடு போக வேண்டும்? ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார், எனக்கு அநீதி செய்ய மாட்டார். மனிதர்கள் உங்களுக்கு அநீதி இழைத்திருக்கலாம், உங்களுக்கு நியாயம் நடக்காமல் இருந்திருக்கலாம். என் வாழ்க்கையில நியாயம் நடக்கவில்லையே, அநீதி இழைக்கப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். எத்தனையோ பேர் நீதிமன்றத்துக்கு போய் ஏமாந்து போனவங்களுக்கு ஆண்டவர் நீதி செய்திருக்கிறார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏமாந்து போனவங்களுக்கு ஆண்டவர் நீதி செய்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தட்ட வேண்டிய ஒரே ஒரு கதவு இயேசுவின் வாசல். அவரை தட்டி கொண்டே இருங்கள், அவர் மட்டுமே நீதி செய்வார். அல்லேலூயா. எந்த மனுஷன் போய் நம்ம தட்டினாலும் நமக்கு நீதி கிடைக்காது, கர்த்தர் நீதி செய்வார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கு ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 நீதிமான்கள் என்று சொன்னால் யாரு? நீதிமான்கள் என்று சொன்னால் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களுக்கு யார் தான் நீதி செய்யணும்? கர்த்தர் தான் நீதி செய்யணும். நம்மை ஆண்டவர் ரட்சித்தார், நமக்கு அவர் தான் நீதி. இந்த உலகத்தில் நமக்கு நீதி கிடைக்காது. பாருங்க, இங்க ஒரு வசனத்தை படிப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இங்கு அநீதி உள்ள நீதிபதி இடத்துல, அப்போ நீதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க? சில நேரத்தில் அநீதி உள்ளவர்களா இருக்கிறார்கள். பாருங்க, லூக்கா 18:1 படிக்கும்போது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். நியாயாதிபதி யாரு? நீதிபதி. அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாத நீதிபதியாக அவன் இருந்தான், நியாயாதிபதியாக இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்திலே போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். யார்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணினா? அநீதி உள்ள. அப்போ நியாயாதிபதிகள் எல்லாம் நீதியா இருக்க மாட்டாங்க. நியாயாதிபதிகள் சில நேரத்தில் அநீதியா இருப்பாங்க. அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்துல நீதி கேட்ட போது, ஆமா, ரொம்ப நாள் வரைக்கும் அவனுக்கு மனசே இல்லை. அவன் சொல்றான், அவனே அவனுக்குள்ள சொல்றான், நான் என்ன பண்றதில்ல, ஆனா ஏதோ நீதிபதி, நான் வந்துட்டு நியாயாதிபதியா இருக்கிறேன், ஆனா நான் தெய்வத்திற்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்து இந்த விதவை எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியினால், அடிக்கடி இவள் வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன்ட்ட போனா நியாயம் கிடைக்காது.
ஆனால் இவள் தொடர்ந்து என்ன பண்றா? அலட்டி கொண்டே இருக்கிறா. நியாயப்படி இந்த மனுஷன் போன நியாயம் கிடைக்காது. ஆனா தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறா, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க, தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கிறா. அவனுடைய உலகத்துல மலடிக்கும் மனது இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பொல்லாத மனுஷன் கூட நியாயம் செஞ்சுட்டான். நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது, ஆனா பொல்லாத மனுஷன் கூட நியாயம் செய்துட்டான். பின்னும் கர்த்தர் அவளை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. வாழ்க்கை போராட்டமா இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் சொல், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாய் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வேலை மேல சில பிரச்சனை இருக்கலாம், சில நியாயங்கள் உங்களுக்கு ஆமேன் அநீதி இழைக்கப்படலாம். வேலை ஸ்தலத்தில் உங்கள் பணத்தை வேற யாராலும் வஞ்சித்து வைத்திருக்கலாம், உங்கள் பொருட்களை வஞ்சித்து வைத்திருக்கலாம். நியாயமா கேட்டால் அதை தரமாட்டாங்க, சண்டையும் போட முடியாது. ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஹல்லேலூயா, ஆமா லஞ்சம் கொடுத்து தாங்காது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் தான் நிச்சயமாக இதை தட்டும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த உலகத்துக்கே நீதிபதி அவர்தான். இயேசு ஒரு நாள் நீதி உள்ள நியாயாதிபதியா இந்த உலகத்தில் வருவார். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராய் அவர் நீதி செய்கிற தேவனாய் வருவார். ஹல்லேலூயா. அவர் பரிதானம் செல்லாது, அவரை ஏமாற்ற முடியாது, அவருக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஹல்லேலூயா மனதுருக்கம் உள்ள தேவன். யார் தட்டி கொண்டிருக்கிறார்களோ அவரை நம்பி, கர்த்தர் எனக்கு திறப்பார், கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார், எனக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தருவார், எனக்கு தேவையானதை தருவார் என்று நாம் தட்டி கொண்டிருப்போம். ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை திறப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நாம் தட்டி கொண்டிருக்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கிற ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம்? நாம் நேற்றைக்கு இங்கே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஏசாயா 59:1-2. அதை மட்டும் படித்து நான் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து போவோம். ஏசாயா 59:1-2. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை என்ன பண்ணல? அதாவது நான் உன் வாழ்க்கையில கிரியை செய்யாதபடி என்னுடைய கை என்ன பண்ணல? குறுகி போகல. கேட்க கூடாதபடி, அதாவது நீ ஜெபம் பண்ணும் போது, நீ தட்டி கொண்டிருக்கும் போது கேட்க கூடாதபடி என்னுடைய செவி மந்தமாகி போகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன? நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமைகள். நம்ம பாவம் செய்யும் போது தானாகவே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு தடுப்பு வந்து விடுகிறது. கேட்க கூடாதபடி ஆண்டவர் தம்முடைய செவியை என்ன பண்ணுகிறார்? மறைக்கிறார். பாவிகளுக்கு தேவன் என்ன பண்றதில்லை? செவி கொடுக்கிறதில்லை. உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் அக்கிரமங்களே. ஏசாயா 59:1-2 சொல்லப்படுது, உங்கள் அக்கிரமங்களே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு தேவையா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த ஜீவியம் தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறதா? பிசாசு பிரிவினை உண்டாக்குறான்னு எப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்? இல்லை, பாவம் பிரிவினை உண்டாக்குறது. அவர் நம்மளால் நமக்கு செவி கொடுக்க முடியவில்லை, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. அப்படி ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான். நிச்சயமாக இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெப நிலையில் எழுந்து நின்று